அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நாம் சென்ற காணொலியில் ஃபாஸ்டேக் ஆப் அப்படின்ற மூலமாக எப்படி நம்ம வந்து டோல்கேட்டில் செயல்படுது, அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஃபாஸ்டேக் அப்படின்ற அந்த செயலியோடைய அந்த கார்டு, அதே போல் அந்த ஸ்டிக்கர், இதெல்லாம் வந்து பேடிஎம்மில் எப்படி வாங்குறது அப்படின்றத பற்றி இப்போ ஒரு சின்ன ஒரு காணொலியில் நம்ம பார்க்குறோம். உங்கள் மொபைல் ஃபோனில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் பேடிஎம் அப்படின்றதில் டைப் பண்ணிவிட்டு இந்த பேடிஎம் உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணலாம். நான் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஓப்பன் கொடுத்துருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேடிஎம் ஆப் அப்படின்றது என் ஃபோனில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால இப்போ அந்த ஆப் எங்கே இருக்குதுன்னு நான் தேடுறேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் பேடிஎம் ஆப். இதுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. போயிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா மொபைல் ப்ரீபெய்ட், மூவி டிக்கெட், எலக்ட்ரிசிட்டி, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், டிடிஹெச், ஷாப்பிங், ஃபாஸ்டேக் அண்டு டோல் அப்படின்னு ஒரு இது வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு கார் படம் போட்டிருக்கோம். அதில் டோல்கேட் மாதிரி ஒரு இது இமேஜ் இருக்குது. இந்த இமேஜை போய் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு 5 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. பை ஃபாஸ்டேக், மேனேஜ் ஃபாஸ்டேக், ஆட் மணி டு ஃபாஸ்டேக், அதர் டோல் ரீசார்ஜ், அதே போல் 24/7 ஹெல்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் பொறுத்தவரையில் கார், வேன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 வெஹிக்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆனால் லாரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கும் கிடையாது. கார், வேன், அதே போல் இன்னொரு வெஹிக்கிள் என்னன்னு தெரில. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பை ஃபாஸ்டேக் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டாக் ப்ரைஸ் ஒரு 100 இருக்குது. மினிமம் பேலன்ஸ் டு மெயின்டைன் 150 இருக்குது. ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் 250 இருக்குது. ஸோ இதுதான் விஷயம். மொத்தமாக டோட்டல் 500 கொடுத்து நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த பை ஃபாஸ்டாக் இதில் வாங்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த ஆர்சி புக்கு இருக்கு இல்லையா, ஆர்சி புக்கு, டிரைவிங் லைசன்ஸ், ஏதாவது ஒரு ஐடி கார்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ஏதாவது நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ஓட்டர்ஸ் ஐடியா, டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று ப்ரொசீட் பண்ணிவிட்டு அதோடைய உங்கள் ஃபுல் நேம், அதில் எக்ஸ்பிரி டேட் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் என்ன செய்யணும், ஐ அக்ரி டு தட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து என்ன செய்யணும், சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கார் அல்லது நீங்கள் என்ன வெஹிக்கிள் வச்சுருக்கீங்களோ அதோடைய ஆர்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் பண்ணி நீங்கள் அப்ரூவ் கொடுத்துடணும். கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வித்தின் ஒரு 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும். இந்த பாருங்கள், இப்போ என்ன போட்டிருக்கு இதுலன்னா 15th பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும். 15th டிசம்பர் 19 எல்லா இதுலேயுமே வந்து நீங்கள் பண்ணணும்னு போட்டிருக்கு. அதே மாதிரி ஜிப் த்ரோ டோல்ஸ் இன் 3 ஈஸி ஸ்டெப்ஸ் அப்படின்றதையும் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து மேனேஜ் ஃபாஸ்டேக். இதில் என்ன செய்யணும்னா, இதில் எவ்வளோ அவைலபிள் பேலன்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டோல்கேட்டில் போகிறீங்க, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 ருபீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம். அதே போல் இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், லாக்கும் போட்டுக்கலாம் இந்த பேடிஎம் இந்த இதில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மணி டு ஃபாஸ்டாக். இப்போ சப்போஸ் நீங்கள் 500 ரூபா கட்டிடுறீங்க, அதில் வந்து பேலன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா, எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ நீங்கள் மணி வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இது மூலமாக நீங்கள் ஆட் பண்ணவும் செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் டோல் ரீசார்ஜ் அப்படின்றது ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோல் ஆப்ரேட்டரில் என்னென்ன ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க, வேறு என்னென்ன டோல் ஆப்ரேட்டர், மற்ற எல்லா விஷயங்களுமே இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோல் ஆப்ரேட்டர் போட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இதாயிரும். இப்போ நான் டோல் ஆப்ரேட்டர் போடாதனால நம்மளுக்கு வந்து இது ஆகலை. ஸோ இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/7 ஹெல்ப்லைனு நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதில் என்னென்ன நம்ம ப்ராப்ளம் இருக்குது, ஹவு டு affixed ரீசார்ஜ் அண்ட் யூஸ் பேடிஎம் ஃபாஸ்டேக், ஐ வாண்ட் டு நோ அபவுட் ஃபாஸ்டேக், இஷ்யூ ரிலேட்டட் ஃபாஸ்டேக் ப்ரொஃபைல், அதே மாதிரி இஷ்யூ இன் பேமெண்ட் டன் அட் டோல் பிளாசா யூஸிங் பேடிஎம் ஃபாஸ்டேக், இஷ்யூ இன் கேஷ்பேக் ரீஃபண்ட், இஷ்யூ வித் ஃபாஸ்டேக் ஆர்டர், ஐ வாண்ட் டு ரீப்ளேஸ் மை ஃபாஸ்டேக், இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எவ்வளோ வசதிகள் வந்து பேடிஎம்மில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இப்போ எஸ்பிஐயில் போய் கேட்டேன், அவங்களுக்கு இதை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இதுவரை இல்லை. அதே போல் ஐசிஐசிஐ பேங்க்கில் ரொம்ப நாளாக பண்ணுறாங்க. இது வந்து 2014 இந்த வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மக்கள் வந்து யாரும் இந்த ஃபாஸ்டேக் பயன்படுத்தாதனால இப்போ சட்டங்கள் மூலமாக இது வந்து உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி இப்போ கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஸோ இதுதான் பேடிஎம் மூலமாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது. இது தவிர சுங்க சாவடிகள்லேயே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அங்கே நிறைய என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேம்ப் மாதிரி போடுறாங்க. எப்படி வந்து ஏர்டெல் வோடாஃபோன் சிம் எல்லாம் வைக்கிறதுக்கு எப்படி கொடை போட்டு உட்காந்துருப்பாங்களோ அதே மாதிரி அந்தந்த டோல்கேட்லேயும் இந்த ஃபாஸ்டேக்காக பல நிறுவனங்கள் வந்து போட்டு இது பண்ணியிருக்காங்க. எனவே நீங்கள் இம்மிடியட்டாக போயிட்டு நீங்கள் அங்கே போய் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போகும்போது 50 ரூபா எனக்கு பிடிச்சிடுறாங்க, இப்போ நான் திரும்பி வர்றதுக்குள்ளே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஸோ நான் ரிட்டனுக்கு வந்து என்ன பண்ணுறது, அதாவது டபுள் பாஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து எப்படி பிடிப்பாங்க அப்படின்னு இதுக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் போகும்போது ஒரு 50 ரூபா பிடிச்சிட்டாங்க, நீங்கள் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே திரும்ப வரும்போது இப்போ ரிட்டனுக்கு சேர்த்துனா 75 ரூபா, போகிறதுக்கு மட்டும் 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ போகும்போது 50 ரூபா பிடிச்சிட்டாங்க, நீங்கள் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் திரும்ப அந்த டோல்கேட்டை திரும்ப வர்றீங்க அப்படின்னா திரும்ப வரும்போது 25 ரூபா தான் பிடிப்பாங்க. ஸோ உங்களுக்கு 75 ரூபான்றது கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த 24 ஹவர்ஸ் கடந்து நீங்கள் வரும்போது மறுபடியும் ஒரு 50 ரூபா தான் பிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, இதில் உள்ள சந்தேகங்கள் எல்லாத்தையும் இப்போ நேரடியாகவே உங்களுக்கு காணொலி மூலமாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இந்த காணொலியை நீங்கள் கன்டினியூ பண்ணி பாருங்கள்.